குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை மாத பலன் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் மேசராசிக்கு பார்க்க போகிறோம். மேசராசிக்கெலாம் கார்த்திகை மாதம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, கார்த்திகை மாதம் 4ஆம் இடத்துலே தான் குரு பகவான் இருக்கிறார். 20ஆம் தேதி தான், கார்த்திகை 20ஆம் தேதி தான் அவர் மறுபடியும் மிதுனத்துக்கு வரார், 3ஆம் இடத்துக்கு வரார். அதனால் 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு நன்மையை தான் செய்வார். ஏன்னா 9ஆம் அதிபதி 9, 12ஆம் அதிபதியாக வர குரு பகவான் 4ஆம் இடத்துலே தான் கார்த்திகை 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அந்த கார்த்திகை 20ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருந்து இந்த உங்களுடைய சனி பகவான் 12ல் இருக்கிற சனி பகவானை பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. அதனால் உங்களுக்கு இந்த ஏழச்சனியினுடைய தொந்தரவுகள் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் இந்த 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். கேது பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இருக்காது. ஏன்னா கேது 5ல் இருந்தாலும் அவ்வளோ ஒன்றும் கேது கெடுக்க மாட்டார். 10ஆம் இடத்துல இவர் ராகு பகவான் இருக்கார். 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அந்த 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது நல்லது தான். அந்த ராகு பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நீங்கள் ஒரு சிறு தொழில் பெருத்தொழில் எது செய்கிறதா இருந்தாலும் இந்த குரு பகவான் சனியை பார்க்கறதுனால உங்களுக்கு ஏற்றச்சனியினுடைய தாக்கம் இருக்காது. நல்லாவே இருக்கும். நல்லா தொழிலில் முன்னேற்றம் வரும். கார்த்திகை மாதம் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல தான் சூரியன் இருக்கார். இப்போ கார்த்திகை மாதம் 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே, அதாவது ஒரு வாரத்தில் சுக்கிரனும் புதனும் உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு போகிறாங்க. இப்போ 7ஆம் இடத்துல இருக்காங்க சுக்கிரனும் புதனும். அப்போ ஒரு வாரம் கழித்து அதுக்கு போயிடுவாங்க. போனாலும் 8ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் கொஞ்சம் 5ஆம் அதிபதியாக வரதுனால ஏதாவது ஒரு கெடுதல்கள் பண்ணுறதுக்கு, குழந்தைங்க விஷயத்தில் நோய் நொடியோ அடுத்த செலவு வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு மேசராசிக்கெலாம் கொடுக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதினா குழந்தைங்க பூர்வீகம், புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம் அதெல்லாம் 5ஆம் இடத்துல இருந்து அது 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால அந்த 8ஆம் இடங்கிறது செலவு வைக்க வேண்டிய ஸ்தானம். அதனால் அந்த 8ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை, உடல்நல பாதிப்பு இந்த மாதிரியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு வரும். மற்றபடி அந்த பிரச்சனையும் ஒன்றும் பெரிய லெவலில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேசராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் அந்த விருச்சிக ராசியவே பார்க்குறாரு 8ஆம் இடத்தை. அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ வரும். வாழ்த்துக்கள்.